நீதிமன்றத்தில் அவசர வழக்காக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் நீதிமன்றம் அனுமதிக்காக மதுரை எல்லையில் பல்லாயிரம் முருக பக்தர்கள் குவிந்திருப்பதாகவும் அனுமதி கிடைத்த அடுத்த நொடியே திருப்பரங்குன்றம் பகுதியில் பலர் கூடலாம் என்றும் கூறப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் உடனடியாக தீர்வு காண வேண்டும். கந்தனின் மலை எங்களின் மலை, கந்தனின் மலை முருகனின் மலை. தமிழக முதலமைச்சர் உடனடியாக தீர்வு காண வேண்டும். கந்தனின் மலை எங்கள் மலையை காப்பாற்ற வேண்டும். முதலமைச்சர் தீர்வு காண வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை எங்கள் முழு பதற்றத்தை தடுக்க வேண்டும். முருகனுடைய மலை கந்தன் மலை என்று அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பதற்றத்தை தணிக்க வேண்டும். முதல் உருவாகிற சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாய் திறந்து பேச வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு தஞ்சாவூர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திடீர் திருப்பம். அத்துமீறிய காவல்துறை, அண்ணாமலை கொடுத்த பதிலடி, எல்லையில் குவியும் தரப்பு. திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் இந்துக்கள் ஒன்று கூடி நீதி கேட்க நினைத்த நிலையில் அதனை தமிழக காவல்துறை தடுத்து வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் 144 தடை போட்டு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வாகன தணிக்கை நடத்தி வருகிறது காவல்துறை. இந்நிலையில் அண்ணாமலை சற்று முன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதில் தமிழக அரசிற்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலை தொடர்பான நிகழ்வுகளில் இந்து மத விரோதமாக செயல்படும் அமைப்புகளை கண்டித்தும், பாரபட்சமாக செயல்படும் திமுக அரசை கண்டித்தும், ஆலயத்தின் புனிதத்தன்மையை காக்க இன்று நடைபெறவிருந்த போராட்டத்தை தடுக்க மதுரை மாவட்டம் முழுவதும் திமுக அரசு 144 தடை விதித்துள்ளது. ஆனால் தமிழகம் முழுவதுமே 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது போல பாஜக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் திரு பெண்டகன்ஜி பாண்டுரங்கன், கோயம்புத்தூர் நகர மாவட்ட தலைவர் திரு ரமேஷ், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தலைவர் திரு கு சரவணகிருஷ்ணன், சேலம் நகர மாவட்ட தலைவர் திரு TV சசிகுமார் மற்றும் தமிழக பாஜக சகோதரர்கள் என பலரையும் கைது செய்தும் வீட்டுக்காவலில் வைத்தும் ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்கிறது திமுக அரசு. அனைத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. திமுக அமைச்சருக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா? பொறுமையும் சகோதரத்துவமும் கொண்ட தமிழக மக்களை சீண்டிக் கொண்டே இருக்கும் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கு துணை செல்வதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். உடனடியாக கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரையும் விடுவிப்பதோடு ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. நீதி